அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மலர் மலர்கள் பற்றின ஒரு சின்ன சண்டைகள். அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, ஒரு செடியில் பூத்த ஒரு நூற்றுக்கணக்கான பூக்கள். அதில் இருந்து அந்த பூக்களை பறித்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு கூடைக்கு போகும். கூடையிலேருந்து ஒரு சாக்கு பைக்கு போகும். சாக்கு பையிலேருந்து கவர்களுக்கு போகும். இப்படி பிரித்து வியாபாரிகள் கைகளுக்கு போயிட்டு எல்லாருமே அங்கங்கே பிரிஞ்சு பல ஏரியாக்களுக்கு போகும். அப்படி போயிட்டு ஒவ்வொரு இடமா ட்ராவலிங் ஆகும். பூ கட்டுறவங்கள்லேருந்து அது பல பேர் எடுத்திருப்பாங்க. பூக்கள் தனக்குள்ள ஒரு சின்ன ஈகோவை வச்சுக்கிட்டு எல்லா பூக்களும் சேர்ந்து ஒரு சின்ன சண்டை போட்டுக்கிச்சு. அந்த சண்டை எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பூக்களும் வாடி கருகி சருகானதுக்கப்புறம் ஒரு குப்பை தொட்டியில் சந்திச்சுக்கிட்டாங்க. காஞ்சி சருகான அந்த மல்லிப்பூ எல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு பூ சொல்லிச்சு, அந்த என்னை எடுத்து தொட்டு என்னை கட்டினாங்க இல்லைங்களா, அந்த அம்மா ஒரு விதவை அம்மா. அந்த அம்மா தலையில் பூ வைக்கலை அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னை எடுத்து தொட்டு என்னை வச்சு கட்டினாங்க இல்லைங்களா, அவங்க கையால் என்னை தொட்டாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ சொல்லிச்சுங்களா. அப்படியாப்பட்டவங்கள போய் நான் தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ பெருமைக்கு உள்ளான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மல்லிப்பூ சொல்லியிருக்கு. இன்னொரு மல்லிப்பூ சொல்லிச்சுங்களாம், நான் கடவுளுடைய கருவறைக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கிறேன், அவரையே தொட்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மல்லிப்பூ சொல்லியிருக்கு. இன்னொரு மல்லிப்பூ சொல்லிச்சுங்களாம், ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு கொண்டு போய் ஒரு பரிசு கொடுத்தான். அந்த பரிசா என்ன தலையில் சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பூ வளையம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தான். ஒரு காதலை சந்தோஷப்படுத்துறத எவ்வளோ பெரிய விஷயம், அதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், அப்போ நான் தானே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லியிருக்கு. இன்னொரு பூ இதெல்லாம் என்னப்பா, ஒருத்தர் வாழ்ந்து முடிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் அவரை என்னன்னாக்கா அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் மேலே எல்லாமே அலங்காரம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதாவது மாலைகள்லாம் போட்டு மரியாதை செஞ்சு அவரை வழி அனுப்புவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி ஒருத்தரை வழி அனுப்புறதுக்கு நான் தான் அவரை கடைசியாக அவர் மேலே தொட்டுட்டு அவர் மேலேருந்து வெளியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லிச்சுங்களாம். இப்படி ஒவ்வொரு பூக்களும் என்னன்னாக்கா அதுங்களுக்குள்ளேயே நான் நீன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் எல்லாருமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சருகாயி இப்படி ஒரே இடத்துல ஒரு குப்பை கூடத்தில் ஒன்று சேர்ந்துருக்கணும். ஒரு குப்பை எல்லாமே கூட்டி ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல அங்கங்கே பல இடங்களில் ட்ராவல் பண்ணாலும் கடைசியாக சேர்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குப்பை கூடத்தில் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவங்க மேலே ஒரு கூட மண் போட்டு மூடிட்டாங்க. பார்த்தா மண்ணோட மண்ணாக அவங்க எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே மண்ணோட மண்ணாக போய் சேர்ந்துட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம் மனிதர்களும் அதே மாதிரி தான். எல்லாரும் ஆதாவும் ஏவாளும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவம். மனிதர்களாகிய நாமளும் அப்படி தான். இந்த வாழக்கூடிய அந்த நாட்களை எல்லாத்தையும் எல்லோரும் சந்தோஷமாக சின்ன சின்ன விஷயங்களை எல்லோரும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு எல்லோரும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நண்பர்களே, இதோட ஒரு சோஷியல் விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம இந்த தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றின விஷயந்தான். நம்ம ஏரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் ஒருத்தர், அவர் ரெகுலராக நானும் அந்த வழியில் வரும்போதெல்லாம் பார்ப்போம், போவோம். போது சிரிப்பார், நம்ம சிரிச்சுட்டு வருவோம். சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்போம். அவர் சாப்பிட்டேன் சார் அப்படின்வார். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அவர் கையில் ஒரு கட்டு போட்டிருந்தார். என்னென்னாச்சு அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், நேற்று இருந்த அந்த குப்பை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் சார், எல்லோரும் வீட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டு
அதை பிரித்து எடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது பார்த்தா இந்த பிளாஸ்டிக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது பார்த்தாக்கா உள்ளே ஒரு பாட்டில் கலந்துருக்கு சார், உடஞ்ச பாட்டிலு. அது கையை கிழிச்சிருச்சு, அதான் கட்டு போட்டிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை சார், இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளும் சரி, இல்லை இந்த பாட்டில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் என்னன்னாக்கா கொஞ்சம் தனியாக அது எல்லாமே எடுத்து வச்சு அவங்கள்ட்ட சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். குப்பைகளையும் நம்ம வந்துட்டு ரெண்டாக பிரித்து கொடுத்தோம்னாக்கா நம்ம சுற்றுச்சூழலையும் கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.